இங்க கவனிங்கம்மா, ஒரு குட்டி கதை பாட்டு. எங்க ஊர் குளத்துல ரொம்ப நாளா தண்ணி இல்லாமலே இருந்தது. அன்னைக்கு பெஞ்ச திடீர் கனமழையால குளத்துல நீர் பெருகி குளத்தை பார்க்கவே அற்புதமா இருந்துச்சு. குளத்துல தண்ணி இருந்தா நாம விடுவோமா? நல்ல மழை பெய்தது, ஊர் குளம் நிறைந்தது, எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். குட்டி ஆடு வந்தது, குளத்து நீரில் குளித்தது, குதித்து ஆட்டம் போட்டது, குதித்து ஆட்டம் போட்டது. மாடு ஒன்று வந்தது, குளத்து நீரை குடித்தது, தாகம் தீர்ந்து போனது, தாகம் தீர்ந்து போனது. நாரை கூட்டம் வந்தது, தண்ணீர் மேலே பறந்தது, மீனை கவ்வி சென்றது, மீனை கவ்வி சென்றது. தட்டான் ஒன்று வந்தது, 100 முட்டை போட்டது, சுற்றி சுற்றி பறந்தது, சுற்றி சுற்றி பறந்தது. கழுதை ஒன்று வந்தது, குளத்தில் முகம் பார்த்தது, நான் அழகு என்றது, நான் அழகு என்றது. தவளை ஒன்று வந்தது, நாக்கை நீட்டி பிடித்தது, பூச்சிகளை தின்றது, பூச்சிகளை தின்றது. தண்ணீர் பாம்பு வந்தது, மீன் குஞ்சை பிடித்தது, லபக் விழுங்கி விட்டது, லபக் விழுங்கி விட்டது. நீர்கோழி வந்தது, குளத்துக்கரை பாசியை கொத்தி கொத்தி தின்றது, கொத்தி கொத்தி தின்றது. நண்டு ஒன்று வந்தது, ஓடியில்லா நத்தையை ஒரே பிடி பிடித்தது, ஒரே பிடி பிடித்தது. வெள்ளை கொக்கு வந்தது, ஒரு காலில் நின்றது, மீனை கொத்தி தின்றது, மீனை கொத்தி தின்றது. குட்டி பையன் ஒருவன் தூண்டில் எடுத்து வந்தான், கெண்டை மீன் பிடித்தான், கெண்டை மீன் பிடித்தான். 3 தெரு பெண்கள் துணி துவைக்க வந்தனர், தும் 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 தும். தாத்தா ஒருவர் வந்தார், 6 வயது பேத்திக்கு நீச்சல் பழகி தந்தார், நீச்சல் பழகி தந்தார். பெரிய யானை வந்தது, தண்ணீரை உறிஞ்சியது, புஷ் என தெளித்தது, புஷ் என தெளித்தது. உங்கள் ஊர் பக்கத்தில் குளம் இருந்தா போங்க, பார்த்த கதை சொல்லுங்க, என்னை போல் பார்த்த கதை சொல்லுங்க. குழந்தைகளே, உங்கள் ஊர் பக்கத்துல இதே மாதிரி குளம் இருந்தா அங்க என்னென்ன பாத்தீங்கன்னு ஒரு கதையா, கதை பாட்டா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுதா?